ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா, வாழைப்பூவும் முருங்கைக்கீரையும் பொரியல் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை உருவியாச்சு. வாழைப்பூவில் அதில் ஒரு மாதிரியாக அந்த ரோஸ் கலரில் இருக்க பாருங்கள், அந்த தண்டு எடுக்கணும். உள்ளே ஒரு மாதிரியாக நரம்பு மாதிரி இருக்கும், அதுவும் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ரெண்டும் சேர்ந்து போட்டு சமைச்சா வயிற்று வலிக்குன்னு சொல்லுவாங்க, மலச்சிக்கலாகவும். அது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கு பாருங்கள், நரம்பு மாதிரி அதை எடுத்துடணும். அதுமாரி அந்த ரோஸ் கலரும் எடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் எடுத்தாச்சு, இதான் இருந்தது. கீரையும் உருவியாச்சு. வாங்க பொரியல் செய்யலாம். ஃபஸ்ட்டு நல்லா 1க்கு 2 தடவை கீரையை அலசிக்கிங்க. ஏன்னா சின்ன சின்ன புழு இருக்கும் கீரையில். கீரை ஒடிக்கும் போதே உதறிட்டு எடுத்துகிட்டு வாங்க, ஏன்னா அதில் பூச்சி இருக்கும். 1க்கு 2 தடவை க்ளீன் பண்ணிக்கிங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுத்து மஞ்சத்தூள் போட்டுங்க. அந்த அரிஞ்ச வாழைப்பூ அந்த மஞ்சள் தண்ணியில் போடுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற பூச்சிகள்லாம் சாகும். லைட்டாக கொஞ்சம் பாசிப்பருப்பு ஊற வச்சிங்க. நான் தேவையான அளவுக்கு ஊற வச்சுக்கிட்டேன். லைட்டாக அந்த வாழைப்பூவில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுங்க. அப்போ தான் கருக்காமல் இருக்கும், ஒரு மாதிரி கருப்பாக இல்லாமல். அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு வாணலில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிங்க. நல்லா ஒரு அரை பதத்துக்கு வர அளவுக்கு வேக வச்சிங்க. வெந்ததுக்கப்புறம் நல்லா வடிகட்டிட்டு அந்த தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க. அது வேஸ்ட் இனிமேல் எதுக்கு மிஸ் ஆகாது. அதுக்கப்புறம் தாளிப்பு போட்டுடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். கடுகு போட்டுங்க, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கொஞ்சோண்டு பட்டை மிளகா, தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. இது நல்லா செம காரம், அதனால் 2 தான் போட்டுக்கிட்டேன். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நல்லா அரிஞ்சு சேர்த்துங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய வெங்காயத்தோட. நான் 2 மிக்ஸ் பண்ணி தான் அரிஞ்சு போட்டிருக்கேன். நல்லா வதக்கிங்க. நைஸ் உப்பை விட கல்லுப்பு போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். அதனால் நான் கல்லுப்பு கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிக்கிட்டேன். எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க. எங்கள் அம்மா செய்கிற மாதிரியே செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீரையை எடுத்து வச்சு நல்லா சுண்டுங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வாழைப்பூவை வேக வச்சதை எடுத்து போட்டு பருப்பையும் எடுத்து போட்டு நல்லா கிளறுங்க. நல்லா கிளறுங்க. பாருங்கள், வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நன்மைகள் இருக்குது. நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நானாக இதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்த்தேன், நல்லா இருந்தது. வீட்லேயும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எல்லாருமே. அவ்வளோ நன்மைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுத்துலேயும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.